சொல்றாங்களா? அதாவதுங்க இப்போ கீழக்கோட்டையில் இவருடைய தாத்தா தங்கராஜ் பாண்டியன் அவர் தான் ஜமீன்தாராக இருந்தார். அதுக்கு முன்னாடி தலைமுறையாக ஜமீன்தாராக இருந்தாங்க. அப்போ அந்த ஜமீனுடைய எல்லா வேலைகளையும் என்னுடைய முன்னோர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோயில் வழிபாடு முறை, ஊருடைய பரிபாலனை எல்லாமே இவங்களோட இணைஞ்சு செஞ்சாங்க. இப்போ அவருக்கு அடுத்து இவர் பட்டத்துக்காரா இப்போ இவர் வந்திருக்காரு. இவர் பேர் முத்துக்குமார். இவர் அவங்க தாத்தா இவர் நியமிச்சிருக்காரு. இப்போ நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் முத்தாளம்மன், பட்டாளம்மன், பகவதியம்மன், மாரியம்மன், இந்த பகுதியில் காமஞ்சி, முனியப்பன் எல்லாமே வழிபாடு பண்ணுறோம். இவர் தான் அந்த கீழக்கோட்டைக்கு ஜமீன்தார். அவர் கூட இருந்து நாங்கள் எல்லாமே இந்த கோயில் வேலையெல்லாம் திருப்பணியெல்லாம் செய்கிறோம். சரி, சொன்னது உண்மை. சரிங்களா? நீங்கள் பேட்டி அதாவது என்னங்க, இப்போ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மற்ற இடத்துல அதமான இருக்கு. அதனால ஜமீன் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நிறையாவது உள்ளூர்லேயே கேட்குறாங்க, இது மாதிரி கீழே போட்டு அதமான இருக்கா, ஜமீன் இருக்கான்ட்டு. அது ஜமீன்தார் தெரு இருக்கு. பூர்வீக தெருவே ஜமீன்தார் தெரு தானே. உண்மைதாங்க. அது என்ன அதமான இல்லாத ஒரு காரணத்தினால இப்போ யாருக்கும் தெரியல. அது கண்டிப்பாக அதை முனியப்பனோட அதுலேயும் முதலாளர் அது கண்டிப்பாக அது நடக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஒரு காலத்தில் ரெண்டாவதுங்க, இது மண்ணோட மகிமை எல்லாம் சொல்லிடல. இது அந்த கோயிலுக்கு முனியப்பன் ஆகட்டும், ப்ளஸ் மாரியம்மன், பகவதியம்மன், முத்தாளம்மன், இதுக்கெல்லாம் எதுவுமே வீண் போனதில்லை. இந்த மண்ணுக்கு யாரும் வெறுங்கையோட போனதில்லை. இது கண் கூட நடக்குது. இங்கே எத்தனையோ இப்போ ஆவணி 1க்கு சாமி கொடுப்போம். ஆவணி மாதம் முனியப்பன் இங்கே எந்த நேர்த்திகளை வச்சாலும் அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுது. இது நான் பெருமைக்கு சொல்ல, இது முனியப்பனோட அருள். வாங்க கும்பிட்டு வேண்டிட்டு போங்க, அது நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே கிராம தேவதைகளை முத்தாளம்மன் கோயில் இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தது. அப்புறம் அந்த பகுதியில் மாரியம்மன், பட்டாளம்மன், பகவதியம்மன் எல்லாம் வழிபாடு உண்டு. இந்த முத்தாளம்மன் பூர்ஜோலைக்கு போகிறதுங்கிறது பெரிய ஹைலைட்டான விசேஷமாக நடக்கும். அதுக்கு கண் திறப்பு மண்டபம்லாம் தனியாக இவங்களே இடம் கொடுத்து கட்டியிருக்காங்க. அதனால் அந்த காலத்துலேருந்தே இவங்க தாத்தா எங்கள் தாத்தா எல்லாமே இணைஞ்சே தான் 2 பேருமே இருந்து தான் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மற்ற சமுதாயத்தையும் சரி எல்லாம் நம்ம 8 கோட்டை சார்ந்து தான் நம்ம மாரியம்மன் எல்லா கோயிலுமே. ரெண்டாவது அதே மாதிரி இப்போ செட்டியார் சமூகம் அவங்க சௌடமன் கும்பிட்றாங்க. அதுக்கு நம்ம ஜமீன்ல குதிரை கொடுக்குறோம். அதே மாதிரி ஆசாரி இதுலையும் நம்ம கும்பிட்றோம். ஏன்னா எல்லா சமூகத்தையும் நம்ம எதிர்த்து அரவணைச்சு தான் போயிட்டு இருக்கு. இப்போ கெங்குவார் சமுதாயம், மற்ற எந்த சமுதாயம், அதே மாதிரி தேவங்க செட்டியார்களுக்கு குதிரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அந்த சௌடமாக வரக்கூடிய குதிரை இங்கே கம்பளத்து நாயக்கருடைய அந்த ஜமீனுடைய குதிரை தான் அங்கே போய் இருக்கும். அதில் தான் அம்மா வரும். சரி, இவர் குதிரை பேரே அதை அந்த சாமிக்கு வச்சு இவரே குதிரையை வாங்கி ஒவ்வொரு வருஷம் வாங்கி கொடுத்தாச்சு. அதில் தான் அம்பாள் வரும். அது அவங்க ரொம்ப திருப்தியாக நல்லபடியாக சாமி விட்டு இந்த வட்டம்லாம் அருமையாக குதிரை ஏறி போய் நின்றுச்சு. அது கடவுளுடைய சக்தி தான். அங்கிருந்து குதிரை கிளம்பி சௌடமா கோயிலுக்குள்ள மரத்தாலான குதிரை இல்லைங்க, குதிரை அவங்களே சொந்த விலைக்கு வாங்கி இந்த குதிரை. அப்படிங்களா? நம்ம உயிரோட அது அன்னைக்கு தான் அந்த குதிரையை கூட்டிட்டு வருவாங்க. இங்க இருந்து தான் அந்த குதிரை போகும். அவங்க அதில் தான் இப்போ அவங்க சக்தின்னு ஒன்று அளவு ஏற்றுவாங்க, சக்தி ஏற்றுவாங்க. அது வச்சபாடி அந்த குதிரை சப்போஸ் அதில் எப்படி சொல்றது, அந்த பொதுப்புல இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நிற்கும். குதிரை அவசியத்துக்கு நடக்க வராது. என்ற இப்ப அதே மாதிரி இப்ப நம்மளை தவிர வேற ஆள்கிட்ட அவங்க வாங்கினாலும் அந்த குதிரை போகாது. நமக்கு ஒரு சம்பவம் ஒரு தடவை நடந்தது. இப்ப ஜமீனை மீறி இப்ப நம்மளாம் வசதி வாய்ப்பா வந்துட்டோம்னா நம்ம குதிரை நடத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஒரு தடவை வந்தாங்க. அப்ப இவங்க தாத்தா அப்படி பாரு ஒதுங்கி நின்ட்டாரு. ஏன்னா அவங்க தாத்தா ரொம்ப சாத்வீகமான ஒரு ஜமீன்தார் தங்கராஜ் பாண்டியன். அவர் என்ன பண்ணாரு, அசால்ட்டா சரி என்னமோ பண்ணிட்டு போங்க பண்ணிட்டாரு. ஆனா குதிரை அங்கிருந்து கிளம்பலங்க. அப்புறம் அவர் விபூதி போட்டு தூப தீபம் போட்ட பிறகுதான் குதிரையை எந்திரிச்சு. அப்போ எல்லாருமே ஊரில் இருக்கவங்கலாம் பின்வாங்கிட்டாங்க. அதே மாதிரி கரகம் எடுத்து வைக்கிறது, முத்தாளமுடைய கரகமோ சாமி கரகம் எடுத்து வைக்கிறது அப்படிதான் ஒரு தடவை இவங்களை மீறி ஒரு தடவை பண்ணாங்க. கரகம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் படாரம் நிப்பாட்டிட்டு அப்புறம் இவங்க தாத்தா கூப்பிட்டு வந்து கரகத்தை கிளப்பினாங்க. அந்த பழைய முறைப்படி பாரம்பரிய முறைப்படி வந்தால் மட்டும்தான் எதுவுமே கரெக்டா இருக்கும். இப்ப தெய்வ வழிபாடுல பல வகை இருக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு வைத்தியர்கிட்டே போயிருந்துச்சுங்க, நீங்க நம்பிக்கை 50%. ஆமா, அவங்க கொடுக்குற மருந்து 50%. அதே மாதிரி தெய்வ வழிபாடும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கையா வேணும், நம்பிக்கை வரணும். சரிங்களா? இந்த நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதே மாதிரி தான் இதுல ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 300 வருடங்களுக்கு பின்னாடி இப்பதான் முத கோயில் எடுத்து முத்தாளம்மன் கோயில் கட்டுறோம். உங்களுடைய தலைமையில அந்த கோயில இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. உருவான டயத்துல அது கட்டின கோயிலுங்க. ஆமா, 450 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். ஆமா, எத்தனையோ தலைமுறை வந்துச்சு. இப்ப நான் கிட்ட 28வது தலைமுறை. 28வது தலைமுறை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ண முடியல, அவங்க சூழ்நிலை என்னவோ. இது என்னவோ இப்ப ஆத்தா நம்மளுக்கு அந்த கொடுப்பனை கொடுத்துருக்கு. எல்லாம் இணைஞ்சுதான் பண்றோம். எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பேரே கோட்டை மந்தைக்கு பேருங்க. அந்த அம்மா இருந்த இடம் இங்க இருந்துதான் திருவிழா எல்லாமே நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், பேரே மந்தைக்கு பேரே கோட்டை மந்தைக்கு தான் பேருங்க.
ஃபர்ஸ்ட் கீழக்கோட்டை, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சின்னாலப்பட்டி. கீழக்கோட்டையிலேருந்து சின்னாலப்பட்டி மாதிரி சின்னாலப்பட்டி. இதில் இப்போ வந்து முன்னிலக்கோட்டையில் இருந்த ஜமீன் நிலக்கோட்டைக்கு போயிட்டாங்க. நிலக்கோட்டை, மேலக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த பக்கம் கன்னிவாடி, இந்த பக்கம் ராஜதானி கோட்டை எல்லாமே எங்களுடைய உறவினர்கள் தான். அந்த உறவினர்கள் பங்காளி. அது மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்தப்போ முன்னிலக்கோட்டை தாங்க எங்களுக்கு ஆதி பூர்வத்தில் முன்னிலை கோட்டை. அது இப்போதான் முன்னிலை கோட்டை, அது முன்னிலை கோட்டை தான். முன்னிலை கோட்டை. ஆமா, அங்கதான் நமக்கு பூர்வத்தில் எல்லாம் வந்து தங்குனது. அங்க வந்து ஜமீன் பிரியுது. அதுல வந்து நாலா பிரியுது. நாலா பிரியுதுன்னா ஒரு கிழமை பிள்ளை எல்லாமே. இதுல எல்லாத்துக்கும் மூத்த வந்து நிலக்கோட்டை அது ஜமீன். ஒரு வாரிசு ஆண் பிள்ளைகள் இல்ல, 2 கிழமைங்க. ஒரு கிழவனுக்கு 2 பிள்ளைய, இன்னொரு கிழவனுக்கு 2 பிள்ளைய, மொத்தம் 4 பேர். 4 பேர் எல்லாத்துக்கும் மூத்த வாரிசு வந்து நிலக்கோட்டை. சரிங்க, சரிங்களா. 2ஆவது வந்து கீழக்கோட்டை, 3ஆவது வந்து இது அமைநாயக்கனூர், இது ராஜதானி கோட்டை, மேலக்கோட்டை ஒண்ணு, அதான் மேலக்கோட்டை ஒண்ணு. இது எல்லாமே வந்து உடன் ஒரு கிழமை பிள்ளைங்க. ஒரே அதே மாதிரி கன்னிவாடி ஜமீன் நம்ம பங்காளிகள், பங்காளிகள். ராஜதானி கோட்டையா இருக்கட்டும், குளிச்செட்டி கோட்டையா இருக்கட்டும், இது எல்லாமே பங்காளி ஜமீன் தான். ஆனா இவங்க 4 ஒரு கிழமை பிள்ளைங்க. அதான் தற்போது ஐயா சொன்ன மாதிரி இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முத்தாளம்மன் வந்து சாமி எடுத்து கும்பிட்டாங்க. அது நாளடைவில் கொஞ்சம் யாரும் எடுத்து செய்ய வசதி இல்லாமல் பார்க்க சிதலை மலர்ந்து இப்போ இருக்கு. இப்போ சமீபத்தில் நீங்கள் உங்களோட தலைமையில் இப்போ எடுத்து அந்த முத்தாளம்மன் வந்து இப்போ எடுத்து கட்டுறீங்க. இல்ல உண்மைதாங்க. சில மணில முதல் வருடம் சாமி கும்பிடு போயிட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. பிளஸ் சாமி கும்பிடும் ஒவ்வொரு வருடமும் சின்ன கும்பிடு வருடம், பெரிய கும்பிடு வருடம். அது வந்து நிக்கவே இல்லைங்க. அது எப்பயும் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்ப என்ன கோயில் கட்டலாம், மதாமடிப்பு கிட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் உலமானம் ஆகி போச்சு. அதை எடுத்து இப்ப எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள் மற்ற எல்லா கமிட்டியாளுங்க எல்லாம் சேர்ந்து பக்கவளமா வந்து பண்றோம். ஏன்னா இது வந்து ஆதி கோயில், கீழக்கோட்டையோட ஆதி கோயில். இன்னைக்கு வந்து பல கோயில் வந்துக்கலாம், ஜாதி ஒவ்வொரு ஜாதிக்கு இருக்கலாம். சந்துமாடி அம்மன் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு கோயில் வச்சுக்காங்க. அதுல இதுதான் கீழக்கோட்டைக்கு. இப்ப திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் எப்படிங்க, இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து சமுதாயமும் வந்து கும்பிடுறாங்க. அது மாதிரிதான் இது கீழக்கோட்டை மாரியம்மன் தான். என்ன இன்னைக்கு வந்து அந்த சொன்னபடி விழிப்புணர்வு வரல, மக்கள்கிட்ட ஒண்ணு சேர்க்க முடியல. அன்னைக்கு வந்தாங்க. இப்ப திருப்பி அதை மாத்தி அமைக்கலாம்னு இருக்கோம், அந்த கூட்டத்தை சேர்க்கலாம்னு இருக்கோம். அது ஆத்தா கூட இருக்கணும். சரி, அப்போ அது எல்லாம் நல்லது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இந்த இப்போ நம்ம காமேசாமி கோயில் இப்போ நடந்த சிறப்புகள் பற்றி உங்கள் தலைமையில் நடந்துச்சுன்னாங்க. முதல் நாள் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இப்போ வந்து கிட்ட 140 வருஷம் பண்ணுறாங்க. இது 150 இதுலேயும் வந்து எல்லா சமுதாயமும் இருக்குது. எல்லா சமுதாயமும் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ இவங்க அப்பா, இவங்க தாத்தா, அதே மாதிரி இப்போ என் தாத்தா போட்டேன் எப்படி பாடுபட்டாங்க, இதே மாதிரி இவங்களும் பாடுபட்டுருக்காங்க. இன்னமும் வந்து அந்த சமுதாயத்தை ஒற்றுமை தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சமுதாயமும் வருது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ என்ன மாசியிலேருந்து 3ஆம் நாள் நம்ம அளவு தோப்புல உங்களுக்கு சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல் நாள் பண்டிகை நம்ம பிருந்தாவன தோப்புலேருந்து சுவாமி அழைச்சி வந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டளைதாரர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. இங்க ரொம்ப பெருசுங்க. எப்படின்னா இங்க ஏற்கனவே அறிவு செல்வம்னு ஒரு IPS அதிகாரி கூட இங்க வந்திருந்தாரு. அவரே சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா இதுல எல்லா சமூகத்துடைய பிரசாதமும் இங்க வருது. இங்க ஜாதி மதம் பேதம் கிடையாதுங்க. இங்க எல்லா சமூகத்துடைய பிரசாதமும் எல்லாருமே உங்களுக்கு வீட்டுல செஞ்சு வரதை கூட நாங்க எல்லாமே எடுத்து பிரசாதமா கொடுக்குறோம். அப்ப இங்க 8 பற்றம் மட்டும் இல்லாம வெளி சமூகத்தில் இருக்க மக்களும் கொண்டு வந்து கொடுக்கறதையும் நாங்க ஏத்துக்கிறோம். அது வந்து அவர் அறிவு செல்வம் அவரு சந்தோஷப்பட்டார். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு ரொம்ப விரும்பிச்சார். பரவாயில்ல, இவ்வளவு கட்டுப்பாடு இவ்வளவு காலங்கள்ல நீங்க எல்லா சமூகமும் சேர்ந்து கும்பிடுறீங்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்கு. ஜாதி மோதல்கள் பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல அப்படி வந்து ஒற்றுமையா இருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டார். அவரே நேரடியா எல்லா சமுதாயமும் வராங்க, எல்லா மக்களும் தான். பொதுவா வந்து இப்ப தெய்வ வழிபாடு கும்பிடுறதே வந்து எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். இல்லாம இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே மாமா மச்சான் பழக்கம். ஒவ்வொரு சமூகமும் மாமா மச்சான் பழக்கமாகி தான் இங்க வழிபாடே நடக்குது. அதனால எங்கள்ல யாருக்குமே பேதம் இல்லை. இதுல அந்த உறுப்பினர் இருக்காங்க பாத்தீங்களா, 106 பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேர் மாமா மச்சான்னு பழக்கம். அப்படி வாழையா வழிபாடு. இது வந்து வெளிய ஆளு புது ஆளு யாருக்கும் வழி இல்லைங்க. அது அந்த காலத்துல இருந்து அந்த வரிசையா இப்போ நீங்க தாத்தன் போட்டேன் அப்பன் இது மாதிரி வரிசையா வருது. அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வராங்க. அப்போ வந்து குடும்பத்துல கூட ஒருத்தவங்க வந்துருந்துருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா இருக்கலாம். அதனால வந்து இதுல வந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு இது இல்லை, நம்ம வரிசையா வரதுனால இப்போ புதுசா ஒரு கமிட்டி சேர்த்து ஒரு கோயில சேர்த்தா அது ஒரு பிரச்சனை வரும். இதுல வந்து வருஷம் ஃபுல்லா வரதுனால அந்த பிரச்சனை வரதில்லைங்க. சின்ன மனஸ்தாபங்கள் வரும், அது இயல்பு தானே.
ஆமாம். ஆனா அவங்கவுங்களுடைய வேலையை எடுத்து செஞ்சிருவாங்க. இப்ப வர்ற அந்த இளைஞரணி எல்லாருமே இருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரான்ச் அவங்களாவே எடுத்து செய்வாங்க. நாங்க சொல்லவே வேண்டியது இல்ல. திருவிழா இன்னைக்கு வரைக்கும் நடத்தினா எல்லாருடைய ஒற்றுமை அவங்கவுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து காமன் கதை படிக்கிற செய்தி 20 நாள் ஆயிருது. அதுக்கடுத்து பூப்படம் நடக்கிறப்போ ஒரு 4 நாளுங்க. அதுக்கடுத்து முனியப்பன் கோயில்ல அப்படி வேலைகள்லாம் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி போனாலும் ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியா வழிபாடு இருந்துட்டே இருக்கு. 20 நாள் திருவிழாங்கிறப்ப அப்படியே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ கீழக்கோட்டில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இதாங்க. மாசி மாதம் ராமேஸ்வர சுவாமி கோயில். இதுக்கப்புறம் நீ பங்குனியில வந்து பங்குனி சித்தல வந்து சித்தத்தோல வந்துடும். அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயில். அதுக்கப்புறம் வைகாசி மாசம் நம்ம இவங்க நம்ம செட்டியார். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசம், அதாவது சொல்லப்போனா வருஷத்துல ஒரு 6 மாசம் வந்து கோயில் இதாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடக்குது. இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனா எங்க 2 பேருக்குமே கோயில் திருப்பணி தவிர வேற வேலை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை உண்மையாக எங்க போனாலும் பொள்ளாச்சி போனாலும் எந்த ஊர் போனாலும் இவர் வந்து இந்த வேலையை செஞ்சே ஆகணும். அதனால நான் என்னாலே ஏன்னா இவங்க பரம்பரையா பண்ணும்போது அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மரியாதைகள் வந்து போயிட்டு அது மாதிரி கட்டுப்பட்டாச்சுங்க. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு செய்யறோம். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஆத்தா எல்லாம் நம்ம மொழியில் எல்லாமே நல்லா இருக்கணும். எங்களுக்கு வந்து அந்த உரிமையை கொடுத்தது நாங்க சந்தோஷம். எப்படின்னா கடவுள் நம்மள இந்த செய்ய வச்சாரு அப்படின்னு சந்தோஷம். இல்லை உண்மைதாங்க. அதாவது இது கீழக்கோட்டை மண்ணில் தெரியாது இல்லை. இதை விட நம்மளை விட பணத்துலையோ பதவியிலையோ எல்லாத்துலயும் பெரிய ஆளுங்க இருக்காங்க. நான் அது இது சொல்ல. ஆனா இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு கோயில் தளத்தில் நம்ம முன்னாடி நின்று பண்றதுக்கு நமக்கு அந்த ஆத்தா உரிமை கொடுத்தது. அதே வந்து இல்ல உரிமை தான் கொடுத்துருக்கு. ஆத்தா நம்மளை பார்த்து உரிமை கொடுத்துருக்க. அதே பெரிய விஷயம். பெரிய புண்ணியம். நம்ம மக்களும் முதல் மரியாதை கொடுக்குறாங்க. நாங்க போய் நின்னா அந்த இடத்துல கண்டிப்பா இல்ல எடுத்து செய்யறதுக்கு அந்த உரிமைகள் வந்து நம்மளுக்கு எல்லாருமே கொஞ்சம் எங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க. மக்கள் வந்து விருப்பம்லாம் பார்க்க மாட்டாங்க. ரெண்டா வந்து அந்த அளவுக்கு நம்மளும் கரெக்டா தெய்வமும் பணிவா இருந்தது அன்பா இருந்தது அவங்ககிட்ட நம்மளுக்கு தெய்வமும் அந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கு. அந்த உதவி காரணத்தினால தான் நம்மளை வந்து எதுவும் பண்ணலாம் வச்சுக்கோங்க. அதனால வந்து நம்மளும் வந்து வழிபாட்டு முறையில வந்து எந்த மற்ற விஷயத்துல நம்ம சண்டை செஞ்ச போட்டா வழிபாட்டு முறையில வந்து எப்பயும் கரெக்டா பண்ணிடலாம். முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ உங்களுக்கே தெரியும். எங்களுடைய வழிபாடு முறைகள்லாம் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றது. அதுல நாங்க நிறுவோம். என்ன பிரச்சனைனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வரை இந்த கோயில் நாங்க இழுத்துட்டு போறோம். அது என்ன பிரச்சனை இன்னும் எங்களுக்கு என்ன பல ஆசைகள். இப்போ வந்து உள்ளது மாரியம்மன் கோயில் 3 கோயில் இருக்கு. இது 450 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறது. இது வந்து பெரிய லெவல்ல கும்பாபிஷேகம் பண்ணணும் எங்களுக்கு ஆசை. அது இந்த ஏரியால யாரும் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அது ஒரு பேராசை கூட நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அது ஆசை. ரெண்டா வந்து இப்ப காமேஸ்வரன் கோயிலுக்கா இப்ப இவருக்கா நாம இருக்கா எங்களுக்கு பின்னாடி இது பரம்பரையா நடக்கும் செய்யணும்னு. அப்ப என்னன்னா அதுக்கு வருமானம் தேவை. மெயின் வந்து பொருளாதாரம். ஒரு கோயில் இன்னைக்கு எடுத்து நடத்துறதுக்கு வந்து இன்னைக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா பொருளாதாரம் முக்கியங்க. பொருளாதாரம் இல்லாட்டி இப்ப இல்ல பொருளாதாரம் இல்லாட்டி அது நம்ம பண்ண மாட்டோம். ஆனா அந்த பொருளாதாரத்தை உருவாக்கணும். அதுக்கு உண்டான முயற்சி போயிட்டு இருக்கு. என்ன எல்லா தெய்வமும் வந்து எங்களுக்கு பக்கபலமா நிக்கணும். அதான் தெய்வத்துல வேண்டது அது ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த இது போடுறதுல சொந்த செலவுல நம்முடைய அமைச்சர் பெரியசாமி தான் இந்த செட்டு போடுறது இது எல்லாமே இந்த தெரு ஃபுல்லாவே இந்த இதெல்லாம் கல்லு பதிக்கிறது எல்லாமே அவருடைய சொந்த காசு பண்ணி ஸ்பான்சர் பண்ணாரு கோயிலுக்கு. ஏன்னா அவருக்கு இதுல ஒரு ஆத்ம திருப்தி. கோயில் வெகுகாலம் நடக்குது, எல்லா சமூகம் ஒற்றுமையா இருக்கீங்கன்னா அவருக்கு சந்தோஷம். அவர் ரொம்ப விரும்பினார் இந்த கோயிலை. அதனால இங்க வந்து எல்லாமே பண்ணி அவருக்கு எப்பயுமே இது மட்டும் இல்லாம நம்ம சின்னாலப்பட்டி பகுதியில ஃபுல்லாமே அவரோட. ஆனா இதுல அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இந்த கோயில் வெகு காலமா மக்கள் கும்பிட்டு இருக்காங்களே, பாரம்பரியம் மாறாம இருக்காங்களே. நம்ம சின்னாலப்பட்டியின் செல்ல பிள்ளை ஐயா பெரியசாமி கோயில் திருப்பணி வேலைக்கு நல்லா பண்றாரு. அது ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். கேட்டோம்னா அந்த கோயிலுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. சரி, நாங்க அவரை பாவம் அவரை நாங்க நச்சரிக்கிறது. ஏன்னா நிறைய கோயில் ஊருக்குள்ளேயே பார்த்தா 50 கோயில் கட்டிட்டாரு. இல்ல இப்ப சமீபத்துல கூட நம்ம இங்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு வந்திருந்தாரு. அதுக்கும் கொடுத்தாங்க. இப்ப சமீபத்துல மாரியம்மன் கோயில், அதாவது உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிரம்மாண்டமா கட்டினா பூஞ்சோலை எல்லாம் அதெல்லாம் நிறைய அவர் பண்ணாரு. முத்தாளம் அந்த இப்ப ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அந்த நம்முடைய முத்தாளம் கோயில சாமி கும்பிட்டு தான் போவார். அந்த நம்முடைய இதுல இருக்கு இல்லைங்களா, பூஞ்சோல் இருக்க முத்தாளம்ல வேண்டிட்டு தான் போவார். ஆமா, இப்போ அந்த நீங்க சொல்றீங்களா ஜீவா நகர் அந்த வீடியோஸும் ஃபுல் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். எல்லாமே நல்லா பண்ணீங்க. அப்டேட் பண்ணீங்க. இந்த திருவிழாவில் நடக்கிறதுல இருந்து ஆரம்பத்துல இருந்தே பாவம் கஷ்டப்பட்டு வந்து எங்களுக்கு செஞ்சு பண்ணீங்க. ரொம்ப விஷயம் அது உண்மை. எனக்கு ரொம்ப நிறைய திருவிழாக்கள் வந்து வெளியில தெரியாம நிறையா இருக்கு. ஆனா நீங்க மீடியா மூலியமா வெளியே கொண்டு போதே பெரிய விஷயம். இது உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம சின்னாலப்பட்டியோட விவரங்கள் வந்து வெளி உலகத்துக்கு கொஞ்சம் தெரிய வரணும். நல்ல விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வரணும். அது நீங்க நல்ல முயற்சி பண்றதுல நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். அதுல வந்து மக்கள் பேதம் இல்லாம ஒரு முரண்பாடு இல்லாம நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். உண்மையை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க பொறுத்தவரை ஒற்றுமைங்க. ஆமா, எல்லா சமூகமும் ஒற்றுமை. அதுதான் இங்க அடிப்படை பேசும்.
உண்மையை உண்மையாக உறக்கச் சொல்லும் MS மீடியா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி மீடியா சேனலுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.